என்னது இது? சொல்லுங்க, என்னது இது? முத்தரசி, பாம்பு சட்டையும் சுப்புலட்சுமி அண்ணி புடவையும் இந்த வீட்ல இருக்கு. இப்ப அதுக்கு என்ன? எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே வேண்டாம். சுப்புலட்சுமி சாகட்டன்னு அந்த வீட்ல பாம்ப விட்டது நான் தான். நில்லுங்க. சுப்புலட்சுமி அண்ணி வீட்ல இருந்து புடவை எடுத்தது நீங்க தானா? அவ புடவை நான் ஏண்டி எடுக்க போறேன்? அப்ப எடுத்தது யாரு? சொல்ல முடியாது. என்னால தெரிஞ்சுக்க முடியுங்க. எப்படி? நாச்சி அண்ணி கிட்ட விஷயத்த சொல்ல போறேன். எப்படி விசாரிச்சா உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு நாச்சியார் அன்னைக்கு தெரியும். அவங்களே விசாரிக்கும் போது அவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? சரி, கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அது நாச்சியார் அண்ணி பாத்துப்பாங்க. நாச்சியாரால என்னடி பண்ண முடியும்? முத்தரசி, நல்லா கேட்டுக்க. அந்த சுப்புலட்சுமிய இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. உனக்கு நாச்சியாருக்கும் கூட என்ன காட்டி கொடுக்கணும்னு தோணும், ஆனா முடியாது. ஏன் தெரியுமா? நாச்சியாருக்கு நான் அண்ணன், உனக்கு புருஷன். அதுக்காக எங்க பொறுமையை சோதிக்காதீங்க. எங்க அண்ணனை நம்பி இருக்கிற சுப்புலட்சுமி அண்ணிய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நாச்சியார் அண்ணிக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் இருக்கு. இனிமே நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. சுப்புலட்சுமி அண்ணி குடும்பத்தை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் கெடுதல் பண்றீங்க. ஆனா கடவுள் யார் பக்கம் இருக்காரு? சுப்புலட்சுமி அண்ணி பக்கம் தானே. ஏங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணி எங்க அண்ணன் கிட்ட பகையை வளர்த்துக்கிறீங்க? கடைசியில தோத்து அவமானப்பட்டு நிக்க போறது நீங்க தான். இல்ல இல்ல, இந்த குலசேகரனுக்கு தோல்வி எப்பவும் இல்லடி. அந்த சுப்புலட்சுமிக்கு எம ஆகாயத்துல இல்லடி, இந்த ஆயக்குடியில இந்த குலசேகர ரூபத்துல தாண்டி இருக்கா. வேற அவனு செய்ய சொல்லு, ஐயாவை விட்டுற சொல்லு, அந்த குடும்பத்தை விட்டுற சொல்லு, என் தங்கச்சி நாச்சியாவுக்கு பண்ற துரோகத்தை விட்டுட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போக சொல்லுடி. அப்ப வேணா விட்டுறேன். அப்படி போகலன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பாவி சுப்புலட்சுமி மரண பயத்தோட வாழ வேண்டிய தாண்டி. நீங்க தாங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. உங்களுக்கு பயந்து சுப்புலட்சுமி அண்ணி வாழ வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நான் சொல்றத நீங்க நல்லா கேட்டுக்கங்க. நம்ம புள்ள ஜெயச்சந்திரனுக்கும் சுப்புலட்சுமி அண்ணியோட பொண்ணு ரமாவுக்கும் நான் கல்யாணம் பேசி முடிச்சிடுவேன். இந்த ரெண்டு குடும்பத்தோட உறவை நான் பலப்படுத்த தான் போறேன். பாத்துக்கங்க. போத நிறுத்துடி. நான் இவ்வளவு செஞ்சோம் நீங்க எல்லாம் அவளுக்கு ஆதரவு கொடுக்கறதாலதான் அவ என்ன ஆடிக்கிட்டு இருக்கா. அவள் அழிக்கணும்ன்ற நோக்கத்தோட நான் போற பாதையில யார் குறுக்க வந்தாலும் என் கண்ணுக்கு தெரியாது. நான் அவளை அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அவளை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நடக்காதடி, நடக்கவே நடக்காது. கூடிய சீக்கிரம் அவளோட சாம்பலத்தா நீங்க பார்க்க போறீங்க. ஆயக்குடியில சாவு மணி அடிச்சாச்சிடி. மதியம் 2 மணி ஆயிடுச்சா? ஐயோ, சமையல் வேற பண்ணணுமே. அம்மா, அப்பா, ஐயோ சாமி, என்ன பண்றா இவ? அம்மா, வடிவு, வடிவு, ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு அடிச்சு எழுப்புன? நான் என்ன ஆடா மாடா? தூக்கத்தையே கெடுத்துட்டியே. என்ன விஷயம்னு சொல்லு. ஏய், மதியம் 2 மணி ஆகுது. யாரு சோறாக்குறது? போய் உலவை. எனக்கும் தான் பசிக்குது, நீ போய் சோறாக்க.
ஏய் வாய்க்கு வாய் பேசாதடி. எனக்கு உடம்புக்கே முடியல. நேத்து கங்கா வீட்டுல ஆடின ஆட்டத்துல கை காலெல்லாம் வலிக்குது. பசி வேற தாங்க முடியல. போய் சோறாக்குற வழிய பருப்போம். ராத்திரி பூரா நானும் தான் ஆடினேன். ஏன் உடம்பு என்ன இரும்பலையா செஞ்சிருக்கு? எனக்கும் தான் உடம்பு வலிக்குது, பசி வயித்து கிள்ளுது. எப்பவுமே நீ தானே சோறாக்குவ. போ சமையல் பண்ணு போ. ஏய் எப்பவுமே நான் தான் வடிச்சு கொட்டுவேன். நீ நல்ல வயிறு முட்டை தின்னுட்டு மலைப்பா மாதிரி நெளிவ. எனக்கு ஒரு நாள் நீ போய் சமையல் பண்ணு போ. என்ன பாத்திரம் கழுவ விடுறதோட சரி, அடுப்பு கிட்டையே விட மாட்ட. என்னைக்காவது ஒரு நாள் ரசம் வச்சாலே போதும். அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1000 நொட்ட சொல்லுவ. அதனால நீயே போய் சமையல் பண்ணு போ. ஏய் மரியாதையா நான் சொல்றத கேளுடி. இல்ல உன்னை கோழி திருக்கிற மாதிரி திருகி உன் கழுத்து அப்படியே திருகி போட்டுருவேன். மரியாதையா போய் சோறாக்கிட்டு என்னை வந்து கூப்பிடு. நான் போய் தூங்க போறேன். எனக்கும் தூக்கம் வருது. நீ சமையல் பண்ணிட்டு டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு என்ன எழுப்பு. சாம்பாரு, ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே இருக்கணும். ஒண்ணு கூட குறைஞ்சது என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மவளே இன்னைக்கு ஒரு ராசி பலன் பாத்தியா? உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரன் தங்கச்சி என்ன பேச்சு பேசுற? உன்னை எல்லாம் கொண்டு இந்த வீட்டுல வாழ வச்சாங்களே அவங்கள சொல்லணும்டி. ஆமா, நான் போலீஸ்காரன் தங்கச்சி, நீ மைசூர் மகாராஜா பொண்ணு, அரிசி கடைக்காரன் பொண்ணு தானே? ஆமாடி. ஐயா வீட்டு சோறு உன்னை இப்படி பேச வைக்குது. இன்னைக்கு நீ எப்படி திங்கறன்னு பாப்போம். இன்னைக்கு நாள் பூரா பட்னியாவே கடை, புரியுதா? போ போ. இவ மட்டும் தூங்குவாளா? எனக்கும் தான் தூக்கம் வருது. என்னடா தம்பி, 2 கடுவ பூனைகளையும் காணோம், வீடே அமைதியா இருக்கு. அண்ணே, தம்பி தூங்கிட்டு இருக்கானே. இவளும் தூங்கிட்டு இருக்காடா? ஏய், இவளுக்கு நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு தூங்கிட்டு இருக்காளுடா. இவளுக்கு நமக்கு சோறு வச்சிருக்காளுங்களா இல்லையான்னு தெரியல. நீ உன் பொண்டாட்டி எழுப்பி கேளு, நான் என் பொண்டாட்டி இளவஞ்சி கிட்ட போய் கேக்குறேன். டேய் வடிவே, ஏ வடிவே, எந்திரி. ஒரு பொம்பளை பகல்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? நானும் அண்ணனும் பசியோட வந்திருக்கோம், வந்து சோறு போடு. சோறு என்ன கேக்குறீங்க? நானே பசி மயக்கத்துல படுத்துட்டு இருக்கேன். போய் உங்க அண்ணி பூதத்தை எழுப்பி சமைக்க சொல்லி சாப்பிடுங்க. போங்க எந்திரிச்சு. என்னது? போங்களேங்க. அண்ணே, ஒரு பொம்பளை பட்ட பகல் இப்படி படுத்து தூங்குறையே, வீடு விளங்க மாடி. அடியே, உன் புருஷ காட்டு கத்தலா கத்தற உன் காதுல விழ. எந்திரி. பசி மயக்கத்துல காது அடைச்சிருச்சு மாமா. அதான் ஒண்ணும் கேட்கல. சொல்லுங்க. எது சோறாக்கலியா? ஆக்கல. ஏண்டி ஆக்கல? இப்ப பசிக்குது, என்ன திங்கிறது? புதுசா வந்திருக்காளே மருமக, அவளை ஆக்கி போட சொல்லி தின்னுங்க போங்க. என்னடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. அப்புறம் அது என்னது, டென்ஷன் ஆயிடுவேன். வந்துரும். ஆமா, டென்ஷன் ஆயிருவியா? எங்கிட்டயே வா. டேய் அண்ணே, அங்க என்னாச்சு? இருடா வர்றேன். என்னடி முறைக்கற? மாமா வேணாம். டேய் டென்ஷன், எங்கிட்டயே வா. டென்ஷன் டென்ஷன். அண்ணே, அவ சமைக்கலையா அண்ணே? இவளும் சமைக்கலையாமாடா? டேய், நாம 2 பேர் ஐயாவோட புள்ளைங்க. உனக்கும் பொண்டாட்டி இருக்குது, எனக்கும் பொண்டாட்டி இருக்குது. இவளுக்கு இருந்து நாம 2 பேரும் பட்டினியா கிடக்குறோம். இதுக்கு நாம கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம்டா. இதையெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தாண்டா வருது. உங்களுக்கு சிரிப்பு வருது, எனக்கு பசியில அழுகையே வருது. நீ ஏன்டா அழுகுற? பொம்பளைங்க சமைச்சாத்தா சமையலா? ஆம்பளைங்க சமைச்சா சமையல் இல்லையா? வாடா நம்ம 2 பேரும் சமைக்கலாம். ஏன்டா தம்பி, ரசத்துக்கு புளி தானே கரைக்கணும்? தெரியல. வாடா சமையல பின்னுவோம். சரிங்க, ஐயா வந்தது சொல்லிடுறேன். வச்சுட்டுமா? அண்ணி. ஏய் முத்தரசி, வா வா வா, உட்கார் வா. அண்ணி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா, என்ன விஷயம்? இந்த புடவை யாருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. ஏ, இது சுப்புலட்சுமி அண்ணியோட புடவை. இது என் வீட்டுல இருந்துச்சு. இது கூட சேர்ந்து ஒரு பாம்பு சட்டையும் இருந்துச்சு.
முத்தரசி, சுப்புலட்சுமி புடவை உங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? கூடவே பாம்பு சட்டை வேற இருந்துச்சுன்னு சொல்ற. எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு அண்ணி. இந்த புடவையே தான் போன பொங்கலுக்கு நான் சுப்புலட்சுமி அன்னைக்கு வாங்கி கொடுத்தேன். இந்த புடவைய யாரோ சுப்புலட்சுமி அண்ணி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து பாம்பை மோப்பம் பிடிக்க வச்சு அண்ணிய கொத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஐயோ, என்ன சொல்ற முத்தரசி? ஆமா அண்ணி. சிகப்பு சட்டையை போட வச்சு ஜல்லிக்கட்டு காலையை விட்டு முட்டை வச்சு கொல்ல பார்த்த மாதிரி பாம்பை மோப்பம் பிடிக்க வச்சு சுப்புலட்சுமி அண்ணிய கொல்ல பார்த்திருக்காங்க. நல்ல வேளை நம்ம குலதெய்வம் சுப்புலட்சுமி அண்ணிய காப்பாத்திட்டா. இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவம் எல்லாம் நம்ம குடும்பத்துல நடக்குதுன்னு நினைக்கும் போது மனசு பதறுது அண்ணி. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே நமக்கு விரோதியா இருக்காங்க அண்ணி. அப்படின்னா இதுவும் குலசேகர அண்ணனோட வேலைதாங்கிறியா? ஆமா அண்ணி. ஆனா அண்ணி, இது உங்க அண்ணன் கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி சுப்பண்ணி புடவை எப்படி எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் நாம ஆதாரபூர்வமா செஞ்சவங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்தாங்க அண்ணி, இதுல ஏன் புருஷனோட சேர்ந்து யார் யார் அவருக்கு உடந்தையா இருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன அடுத்த முயற்சி எடுத்து ஆயக்குடி குடும்பத்தை அவங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நாம ஐயா முன்னாடி நிப்பாட்டணும். அது உங்களாலதான் நீ முடியும். சரி முத்தரசி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆயக்குடி குடும்பத்தை யாரும் தொடாம நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்தை ஐயா கிட்ட எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீ போ. சரி அண்ணி. முத்தரசி சொன்ன மாதிரி இது சுப்புலட்சுமி புடவைன்னா அங்கிருந்து யார் அதை எடுத்துட்டு வந்தது? யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். சுப்பு அக்கா, நான் இங்க இருக்க, இத வந்துடுறேன். அக்கா, நானே வந்திருப்பேனே அக்கா. வாங்கக்கா, உட்காந்து பேசலாம். இருக்கட்டும், எனக்கு உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த புடவை யாரோடது? ஏன் புடவைதான்க்கா. உங்ககிட்ட எப்படி வந்தது? முத்தரசி வீட்டுல இருந்தது. அண்ணி வீட்டுல எப்படி? என் அண்ணன் குலசேகரன் தான் நாகப்பாம்பை விட்டு உன்னை கொல்ல பாத்திருக்காரு. நீ கும்பிடுற தெய்வம் தான் உன்னை காப்பாத்திருக்கு. இல்லனா இந்நேரம் நீ போய் சேர்ந்திருப்ப. அக்கா, நான் கும்பிடுற தெய்வமே நீங்களும் ஐயாவும் தான்க்கா. ஐயாவும் நீங்களும் அன்னைக்கு என்ன தூக்கிட்டு போகலன்னா இந்நேரம் நீங்க சொன்ன மாதிரி தானக்கா நடந்திருக்கும். சரி சுப்புலட்சுமி, உன்னோட புடவை எப்படி முத்தரசி வீட்டுக்கு போச்சு? இந்த புடவையை எடுக்க யாராவது உன் வீட்டுக்கு வந்தாங்களா? முத்தரசி என்ன சொல்றானா, உன்னோட புடவைய உன் வீட்டுல இருந்து யாரோ எடுத்துட்டு வந்து பாம்ப வாசம் பிடிக்க வச்சு உன்னை கொத்த விட்டுருக்காங்கன்னு சொல்றா. தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தி சொல்லு, யாராவது புடவை எடுக்க வந்தாங்களா? இத பாரு, முத்தரசி வீட்டுல இந்த புடவை மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து பாம்பு சட்டையும் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டும் ஒரே இடத்துல தான் கிடைச்சிருக்கு. சொல்லு சுப்பு, யாராவது வந்து புடவையை எடுத்தாங்களா? அண்ணே, என்னம்மா வரும்போது வெறும் கையோட வந்தீங்க, இப்ப பை எடுத்துட்டு போறீங்க? இல்ல, நான் பையோட தான் வந்தேன்.
டேய் அப்படி என்னதான் அந்த பையில இருக்கு? நீ கொண்டு வந்தேன்னு சொல்ற, சார் ஒன்றும் கொண்டு வரலன்னு சொல்ற. கொண்டா பாப்போம். ஐயா குடுறா. என்னடா அது புடவை? யாரு புடவை? இது இளவஞ்சியோட புடவை. ஓரம் அடிக்கிறதுக்காக கொடுத்தா. கார்த்திக் தம்பி வந்த விஷயத்த சொல்லிட்டா இந்த குடும்பத்துக்குள்ள பகை உண்டாகி 2 குடும்பமும் பிளவுபட்டு போயிடுமே. கார்த்திக் தம்பி வந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லக்கூடாது. இத மூடி மறைச்சிடலாம். சொல்லு சுப்பு. என்ன யோசிக்கிற? இல்லக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் இந்த வீட்டுக்கு வந்து புடவை எடுத்துட்டு போலக்கா. நம்ம 3 வீட்டுக்கும் துணி துவச்சு இஸ்திரி போட்டு கொடுக்குறானே சோலைப்பேன். அவன் தான் ஏதாவது மாத்தி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வேணும்னா அவனை கூப்பிட்டு விசாரிங்களே. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உன்னை பாம்பு கடிச்சு சாகடிக்கிறதுக்கு என் அண்ணன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காரு. அக்கா, அண்ணனாவது என்ன பாம்பு வச்சு கொள்றதாவது இதெல்லாம் உங்க கற்பனைக்கா. இந்த பாருங்கக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. யாரும் எங்க வீட்டுக்கு வந்து புடவை எடுக்க வரல. எடுக்க வந்தாங்க